15 8 A4 H ஹஸ்பிகா. பாரியாக இருந்திருந்தால் தேரை தந்திருப்பேன், அத்தியமானாக இருந்திருந்தால் நெல்லி கனியை தந்திருப்பேன். ஐயோ பாவம், நானோ ஏழை என்பதால் உங்களுக்கு என் வணக்கத்தை தந்து என் உரையை துவங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்வு. உள்ளுவதெல்லாம் உயிர் உள்ளல், மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து என்கிறார் தெய்வ புலவர் திருவள்ளுவர். எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றியே எண்ண வேண்டும். அவ்வுயர்வு நம்மை கைகூடாவிட்டால் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது என்பது இதன் நோக்கம். அழகாக அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல, அமைவதை அழகாக மாற்றுவதுதான் வாழ்க்கை. அது நமது எண்ணங்கள் தான் அடங்கியுள்ளது. How you see the world depends on how you look. நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுதான் உங்களோட உலகம். எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம இன்னும் நிம்மதியாகவே வாழ விடாது. நேர்மறையான எண்ணங்கள் நாம் எவ்வளவுதான் துயரத்தில் இருப்பினும் நம்மை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்கும். நாம் வழி தெரியாதவனும் அல்ல, வாழ தெரியாதவனும் அல்ல. நம் மனதில் நேர்மையும் அவற்றை சரியான வழியில் வழி நடத்தினாலே போதும். நம் வாழ்க்கையில் வெற்றியினை இலக்கையா தேடி தரும். வெற்றியினை தேடித்தரும். ஒரு மலையில் உச்சியில் நின்று என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது என்று கத்தினார். அதன் எதிரொலி என்னவாக இருக்கும்? ஆம், அதுதான் நம் எண்ணம். நம் எண்ணம் போல்தான் வாழ்வு. வாழ்க்கையில் எது வேணாலும் நடக்கலாம். நீங்கள் நினைக்கிறது, நான் நினைக்கிறது. ஆனால் எதை நாம் முழுமையாக நம்புகிறோமோ அதுதான் வாழ்க்கையாக மாறும். எண்ணம் போல் வாழ்க்கை என்றதுடன் அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை தான் என்னிடம் முதலில் ஞாபகத்திற்கு வந்தது. அவர் ஒரு நாள் ராமேஸ்வரம் கடற்கரையில் அமர்ந்து நானும் பறக்கும் பறவைகளை பார்த்து நானும் ஒரு நாள் வானில் பறப்பேன் என்ற கனவு கொண்டார். அது அவரது ஆரம்ப எண்ணம் தான். ஆனால் அவர் எண்ணியபடியே இந்தியாவில் 16வது குடியரசுத் தலைவராகவும் இஸ்ரோவில் சிறந்த அறிவியலாளராகவும் ஆனார். அவரது நல்ல எண்ணம் தான் அவரது வெற்றியை தேடி தந்தது. கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும். அதை நிரந்தரமாக்குவதும் தற்காலிகமாக்குவதும் நமது கையில் தான் உள்ளது. நிரந்தரமாக்கினால் நோயாளியாகி விடுவோம், தற்காலிகமாக்கினால் நாம் தான் புத்திசாலி. பிறந்து விட்டோம் என்று வாழாதே, மீண்டும் பிறக்கப் போவதில்லையே என்று வாழ வேண்டும். இவ்வுலகம் உங்கள் கையில் இருக்க உங்களை நீங்கள் முதலில் நம்புங்கள் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஆம், சிந்தனையில் சிறிய மாற்றம் செய், வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அடையலாம். என்னும் போல் வாழ்க்கைக்கு கருத்திறைந்து குட்டு கதை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு நடு காட்டில் முனிவர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அப்போது ஒரு பெண் அங்கு வந்து, ஐயா, வாழ்க்கையில் ஒரே துயரமாக இருக்கிறது, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று புலம்பினார். அதற்கு அந்த முனிவர் இங்கு வா என்றபடி ஒரு அழகான பூத்தோட்டத்திற்கு அழைத்து சென்றார். அந்த பூத்தோட்டத்தில் ஏராளமான பூச்செடிகள் இருந்தது. அந்த முனிவர் சொன்னார், இந்த பூச்செடிகளில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள் என்றார். அந்த பெண்மணி அதில் உள்ள முற்களுடைய ரோஜா செடியை ஒன்றை எடுத்தார். அதற்கு அந்த முனிவர் சொன்னார், இங்கு ஏராளமான செடிகள் இருக்கிறதே, நீ ஏன் இந்த முற்களுடைய ரோஜாவை எடுத்தார் என்றார். அதற்கு அந்த பெண்மணி, ஐயா, எனக்கு ரோஜா என்றால் மிகவும் பிடிக்கும், இந்த முற்கள் ஒன்றும் பெரிதாக தெரியவில்லை என்றார். அதுபோல்தான் நம் வாழ்க்கையும் முற்கள் நிறைந்துதான் இருக்கும். அதை நம்ம பெரிதாக எடுத்திருக்க கூடாது. எனவே எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்று கூறி என் உரைக்கு முற்றுப்புள்ளி வைத்து, எலி என உன்னை இகழ்ந்தோர் புலி என செயல் செட புடப்பெரு வெளியே என்ற பாவேந்தரின் கூறும்படி நான் வாய்ப்பளித்து அமைக்கும் வாய்மொழி கேட்டு அமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.